எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம வந்து ஒரு 4 ஆர்டிக்கிள் நேத்து படிச்சேன். அந்த 4 ஆர்டிக்கிள் பத்தியான டீட்டெயில் தான் உங்கள்ட்ட ஷேர் பண்ண போறேன். இதுல பெருசா ஸ்டாக் ரிலேட்டடா எந்த இன்ஃபர்மேஷனும் இருக்காது. இன்கேஸ் நீங்க ஸ்டாக் ரிலேட்டடா இன்ஃபர்மேஷன் பார்க்குறீங்க அப்படின்னா, யோசிச்சுக்கோங்க. இது இந்த ஸ்டாக் ரிலேட்டடா இருக்காது. பட் ஜென்ரிக்கா இருக்கும். அவங்க இந்த 4 ஆர்டிக்கிள் என்ன பேச வராங்க, இத வச்சு நம்மளோட எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வச்சு தான் இந்த ஆர்டிக்கிள் பத்தி இருக்க போகுது. ஸோ ஒண்ணொண்ணா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நான் என்ன ஆர்டிக்கிள்னு சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மனநலம் பற்றியது. மனநலம் பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டு. ஸோ செகண்ட் வந்து நம்மளோட ஸ்பெண்டிங் ஹேபிட் பற்றி பேசுகிறாங்க. தேர்ட் வந்து ஒரு காலேஜ் டிகிரி வந்து இந்தியாவில் எப்படி ரெலவெண்ட்டாக இருக்கா இர்ரெலவெண்ட்டாக இருக்கா அப்படின்னு பேசுகிறாங்க. அண்ட் ஃபோர்த் ஒன் வந்து ஏஐனால ஏஐ வந்து எப்படி யூஸ் பண்ணும் அப்படின்னு பேசுகிறாங்க. ஸோ நம்ம இப்போ ஒன் பை ஒன்னாக பார்த்துருவோம். ஸோ மனநலம், இந்த டாப்பிக்கை நான் ஏன் எடுத்தேன் அப்படின்னா, நம்ம நம்ம சேனலோட நோக்கம் என்னன்னா ஃபிட் வேலட். ஸோ நம்ம ஃபிட்னஸாகவும் இருக்கணும், நம்ம வேலட்டே ஃபிட்டாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது நம்மளோட எண்ணம். உடல் நலமும் முக்கியம், நம்மளோட சேமிப்பு, நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் பணமும் முக்கியம் அப்படின்னு எடுத்துட்டு வந்தோம். உடல்நலம் மட்டும் முக்கியமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் மனநலமும் சேர்ந்துருக்கு. ஸோ மனநலத்துக்கு வந்து நம்ம நம்ம வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அது இப்போ கொடுக்கறது இல்லை. அதனால என்னென்ன இம்பேக்ட் ஏற்படுது அப்படிங்கிறத இந்த கட்டுரையில் வந்து ரொம்ப விளக்கியிருக்காங்க. ஸோ அதை தான் நான் வந்து இங்கே சொல்ல ஆசைப்பட்றேன். ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸை ஜாயின் பண்ணுறீங்க, நீங்கள் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. ஏன் யாருமே வந்து உங்களோட வெல்னஸ் சர்டிஃபிகேட் கேட்குறதில்ல? வெல்னஸ் சர்டிஃபிகேட்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மனநலம் சம்மந்தப்பட்ட மென்டல் ஹெல்த் செக் மட்டும் ஏன் கேட்குறதில்ல அப்படின்னு கேட்குறாங்க. அண்ட் அது கேட்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, WHO 2019 என்ன சொல்கிறாங்கன்னா, மனநல பிரச்சனைனால ஜிடிபியில் 1.3 பில்லியன் 1.3 பில்லியன் வந்து வேஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மனநலம் பாதிக்கப்படுறதுனால பணியிடங்கள், ஸோ எங்கே வேலை பார்க்குறீங்களோ அங்கே 1.3 பில்லியன் வந்து வேஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு சட்டத்தில் ஏதாவது பாதுகாப்பு இருக்கா? இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம போய் இப்போ எனக்கு இப்போ வந்து ஒரு டிசபிலிட்டி இருக்குங்க அப்படின்னு சொல்கிறேன், கண்ணு ஒரு பக்கம் தெரியாதுங்க, ஒரு உடலில் ஒரு உபாதை இருக்குன்னு சொல்லும்போது அதை ஏற்றுக்கிற இந்த பணி பணியாளர்கள், அதாவது கம்பெனிஸ், மன அளவில் இருக்கிறத ஏற்றுக்கிறாங்களா அப்படிங்கிறதான் பார்க்குறாங்க. ஸோ அது வந்து இந்த டிசபிள் ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, அது வந்து பர்சனல் வித் டிசபிலிட்டின்னு சொல்லுது. அதாவது அதில் உடல், மனம் மற்றும் அறிவு சார்ந்த உணர்வு சார்ந்த குறைபாடு கொண்டு வரும். ஸோ அதில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, ஃபிசிக்கலாகவும் சொல்கிறாங்க, மென்டலாகவும் சொல்கிறாங்க. ஸோ ரெண்டுமே இந்த ஆக்டில் வரும். ஸோ அதனால் அதை வந்து சொல்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நியாயமான முறையில் பார்ப்போம். அதாவது அதே தான். இப்போ நான் சொல்கிறேன், என் ஆஃபீஸில் எனக்கு கரெக்டாக ட்ரீட் பண்ணுவாங்களா? ஒன்றும் இல்லைங்க. இப்போ எனக்கு வந்து மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னா எத்தனை பேர் கவுன்சிலிங் போகிறோம். ஏதோ கவுன்சிலிங் போனாலே பைத்தியக்காரன், அவன் லூஸ் ஆகிட்டான் இப்படின்னு சொல்லி கிரிட்டிசைஸ் பண்ணுற பீப்புள் தான் அதிகம். பட் உண்மை என்னன்னா, நம்மளுக்கு நிறைய பேருக்கு அது தேவைப்படுது. ஸோ அதனால நம்ம வந்து அதை யாரும் கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது. நம்மளே இப்படி பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ஆஃபீஸில் ஒரு ஜாப் இன்டர்வியூ எடுக்கிறவங்க இவன் மனநலம் சரியில்லை அப்படின்னா இவன் எப்படி ஒர்க் பண்ணுவான்னு நம்மளை வந்து டைரெக்டாகவே அக்யூஸ் பண்ணாங்க இல்லையா? ஸோ அவங்க பெரும்பாலும் எடுக்க மாட்டாங்க. அதை தான் அவங்க சொல்கிறாங்க. அப்புறம் இந்த WHO அறிக்கை என்ன சொல்கிறாங்க, செப்டம்பர் 2025 வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, 1 பில்லியன் மக்கள் வந்து மனநல கோளாறோட தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கவலை இருக்குது, மனச்சோர்வு இருக்குது, மிகப்பெரிய மனித மற்றும் பொருளாதார சுமை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாங்க, பணம் இல்லை அப்படின்னாலே நமக்கு என்ன ஆகும்? மனசோர்வு ஏற்படும். உடல் நல்ல இல்லைன்னாலும் மனசோர்வு ஏற்படும். மனசோர்வு வந்தால் அந்த ரெண்டுமே ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால நம்ம வந்து இதை தெளிவாக பார்க்கணும். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கம்பெனிஸில் 4:1, 4ல் ஒருத்தர் வந்து சாரிங்க, கம்பெனியில் 4ல் வந்து ஒருத்தருக்கு வந்து மனநல குறைபாடு இருக்குது, அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் தேவை அப்படின்னு வந்து இந்த ஆர்டிக்கல் வந்து சொல்லுது. அப்புறம் ஹெச்ஆர் வந்து இது வந்து எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ சொல்கிறாங்க. அவங்க அதாவது இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க, ஜாயின் லெட்டர் கொடுக்கும்போது உங்கள்கிட்ட கேட்கும்போது நீங்கள் எக்ஸ்க்ளூசிவாக சொன்னாலும் அவங்களே கண்டுபிடிச்சா மேபி உங்களுக்கு ஆஃபர் அவங்க கேன்சல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம இது எப்படியாவது இதை வந்து இந்த ஒரு சவால் தான், இதை வந்து நம்ம தடை பண்ணி எப்படியாவது அதை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்தியா வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, நம்ம வந்து மென்டல் ஹெல்த்துக்கு வந்து அந்த அளவுக்கு பெருசாக சப்போர்ட்லாம் கொடுக்கறதில்ல. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ வந்து ஆஃபீஸில் வந்து யாராவது ஒருத்தருக்கு நம்ம கிஃப்ட் பண்ணோம் கரெக்டாக,
நமக்கு தெரியுது ஒருத்தர் வந்து டிப்ரெஷனாக இருக்காரு அப்படின்னு அவர் ஹெல்த்தாக நம்ம வந்து ஒரு தெரப்பி செஷனுக்கு நம்ம யூஸர் கொடுக்குறோமா, இந்த ஹாஸ்பிட்டலில் இவரை போய் பாரு, இவர் ஒன்று ஹெல்ப் பண்ணார் அப்படின்னு நம்ம யாருக்கா சொல்லியிருக்கோமா? நம்ம சொல்கிறதும் இல்லை. அப்படி சொன்னால் நம்மக்கிட்ட யாரும் சொன்னாலோ நம்ம யாருக்கும் சொன்னாலோ தப்பாக எடுத்துக்கிறாங்க. அதுதான் ஃபேக்ட். பட் இந்த சூழ்நிலை மாறணும். ஒருத்தர் மனநலம் பாதிக்கப்பட்ட மனநலம் ஒரு மென்டலாக ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காரு அப்படின்னாலும் அவருக்கு வந்து தெரப்பி தேவை. அதுக்கு வந்து நம்ம அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும். ஸோ அதுதான் அவங்க வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து மல்டி ஜெனரேஷன் ஒர்க் போஸ்ட்டுகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எல்லாருக்குமே வந்து ஒரு போராட்டம் இருக்குங்க. இப்போ புதுசாக வரவங்களுக்கு பணம் வேணும்னு ஒரு இருக்கும், பணம் இருக்கிறவங்களுக்கு உடம்புல பிரச்சனைன்னு இருக்கும், உடம்புல பணம் நல்லா இருக்கும், வேற எதாவது பிரச்சனை. ஸோ இந்த மாதிரி மல்டி ஃபேக்டர் வந்து ஒர்க் ஃபோர்ஸ் வந்து சிக்கல் இருக்கு. அதனால மன ரீதியான பீப்புளுக்கு வந்து ஒரு 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 சப்போர்ட் தேவைன்னு சொல்றாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க. பேனிக் அட்டாக் வந்து ஒரு ஆஃபீஸ்ல வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் இருந்துச்சு. அவருக்கு வந்து அது ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி அந்த ப்ரெசன்டேஷன் பண்றது பயந்து போய் அவர் வரல, அன்னைக்கு லீவ் போட்டார். ஸோ நெக்ஸ்ட் டே ஆஃபீஸில் இன்னொருத்தர் வச்சு அந்த ப்ரெசன்டேஷன் முடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் டே ஆஃபீஸ் போகும்போது அவர் பாஸ்லேருந்து எல்லாருமே அவர் வந்து மென்டலி அன்ஃபிட் அப்படின்னு சொல்லி அவரை வந்து ரொம்ப டிஸ்கரேஜ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி ஆஃபீஸில் நடக்குது, இதுக்கு ஒரு தீர்வு வேணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. உண்மை தானங்க. இப்போ நம்ம ஆஃபீஸில் யாராவது ஒருத்தர் வந்து ஒரு ஸ்டேஜ் ஏறி பேசும்போது பதட்டப்படுறாங்க, இல்லை ஸ்ட்ரெஸ் ஆகிறாங்க அப்படின்னா நம்ம அவங்கள பற்றி சிரிக்க தான் செய்கிறோம். கரெக்டாக. ஆனால் அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் யாருமே கொடுக்குறதில்ல. ஸோ இனிமேல் நம்ம ஒரு சப்போர்ட் கொடுக்க ட்ரை பண்ணுவோம். ஸோ மென்டல் ஹெல்த் அப்படிங்கிறது வந்து ஒரு எக்ஸ்கியூஸ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. மென்டல் ஹெல்த்தை வந்து கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் ஆகாமல் அதை வந்து நமக்கு ஒரு ஃபிசிக்கல் ஹெல்த்தில் ஒரு இஷ்யூ வந்து எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அதை கொண்டு வரணும் டே டு டே லைஃப்பில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபைனலாக அவங்க என்ன மாதிரி தீர்வு சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஒரு ஆஃபீஸில் இருக்கிறீங்க, ஆரம்பத்திலே ஒருத்தர் நீ ஹையர் பண்ணும்போது கேட்கணும், நீங்கள் மென்டலி ஃபிட்டாக அன்ஃபிட்டான்னு கேட்கணும். அப்படி ஒரு மென்டலி அன்ஃபிட்டாக இருந்தாலும் அவர் நல்லா பண்ணுவார்னா அவர் எடுத்து அவருக்கு நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் வந்து அதாவது நம்ம ஆஃபீஸில் வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி மென்டலாக ஏதாவது இஷ்யூ இருந்தாலும் அதை வெளிப்படையாக அவங்க சொல்லி அவங்களுக்கான சப்போர்ட்டை வந்து நம்ம வந்து கொடுக்கணும். அதுக்காக டீம் சப்போர்ட் கொடுக்கணும். இந்த சிக்மா மனநலம் இருந்தவங்களை வேலை பார்க்க முடியாது அப்படி இப்படிங்கிறத நம்ம வந்து தூக்கி போட்டு அவங்க நல்லா தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரணும் அப்படிங்கிறதாங்க நான் முதல் கட்டுறேன். ஸோ முதல் கட்டுரை என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, மனநலம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட். எல்லா லெவலில் இருக்கிற ஃபீல்டுக்கும் எல்லா லெவலில் இருக்கிற பீப்புளுக்கும் அது ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுது. ஸோ அதை கொஞ்சம் டேக் கேர் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த ஆர்டிக்கல் ஒன்றும் இல்லைங்க, இது வந்து என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, சும்மா ஹேபிட் பிக் பில்ஸ் அண்ட் ஹவு டெய்லி கன்வீனியன்ஸ் ட்ரைன் யுவர் வேலட் அப்படிங்கிறது தான். ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து நம்ம சும்மா சின்ன சின்ன செலவுகளை வந்து நம்மளை எப்படி வந்து பெரிய கட்டணங்களை கொண்டு போய் விடுது அப்படின்னு சொல்ல வராங்க. ஃபர்ஸ்ட் வந்து சைலன்ஸ் ஸ்பெண்டிங் அப்படின்னு அவங்க எது சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து இப்போ ஒரு லஞ்ச் ஆர்டர் நம்ம எப்படி நினைக்கிறோம், நம்ம எதை வந்து ஸ்பெண்டிங் நினைக்கிறோன்னா டின்னர் போகிறது, அங்கே போகிறது, இங்கே போகிறது தான் ஸ்பெண்டுன்னு நினைக்கிறோம். ஆனால் நம்ம எதை பெரிய ஸ்பெண்டாக நினைக்கல அப்படின்னா, ஒரு ஆர்டர் பண்ணுறோம், வீட்டுக்கு ஃபுட் ஆர்டர் பண்ணுறோம், ஒரு 4 to 5 ஆர்டர் பண்ணால் டெலிவரி ஃபீஸ் எவ்வளோ வருதுன்னா 40 to 80 வருது டெலிவரி ஃபீயே. நம்ம அதை கணக்கு பண்ணுறதே இல்லை. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 4 ஆர்டர் போட்டிங்கன்னா 40 ரூபீஸ்னு வச்சுன்னா 160 ஆயிடுது அதுக்கு. அதுமாதிரி ஓடிடி, அந்த ஓடிடிக்கு நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணுறீங்க நம்ம அதுவே ட்ராக்கே பண்ணுறது. ஆட்டோ டெபிட்டில் போட்டு அது பதில் டெவலப் ஆகிடும். ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆர்பிஐ ஹவுசிங் ஃபினான்ஸ் சர்வே என்ன சொல்லுதுன்னா 8 to 12% ஆஃப் பீப்புள் வந்து அவங்களுக்கு தெரியாமலே ஃபுட் டெலிவரிக்கு வந்து செலவு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 8 to 12% ஃபுட் டெலிவரிக்கு சப்ஸ்கிரிப்ஷன் அவங்க தெரியாமலே செலவு பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. அது இன்னொரு விஷயம், பிளாட்ஃபார்ம் ஃபீ எப்படி இருக்குன்னு அதையும் போட்டிருக்காங்க. 2023 5 ரூபா, 2 ரூபான்னு 5 ரூபாவில் வந்து இருந்தது. 24 அது 7 ரூபா வரைக்கும் போச்சு. 25 10 ரூபா வரைக்கும் போச்சு. இன்னைக்கு 2026 27 எவ்வளோ இருக்குது அப்படின்னா 17.58 இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி பிளாட்ஃபார்ம் ஃபீஸாக இருக்குதுங்க. ஸோ நீங்கள் ஒவ்வொரு ஆர்டர் பண்ணாலும் ஆன்லைனில் ஃபுட் டெலிவரியோ இல்லை எது பண்ணீங்களோ அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஹிடனாகவே 17 ஜிஎஸ்டி வந்து உங்களுக்கு போகுது. ஸோ இது வந்து நீங்கள் ஆஃப்லைனில் பை பண்ணுறீங்களா, இப்போ ஒரு கடையில் போயோ ஒரு கடையிலையோ இல்லை ஒரு மார்க்கெட்லேயோ போய் வாங்குறத விட 35% 45% வந்து அதிகமாக போகுது. இது எத்தனை பேர் நம்ம கணக்கு பண்ணுறோம்னு தெரியல. இது போக மறைந்திருக்கும் செலவுகள் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இன்ஃப்ளேஷன் காரணமாக அவங்க வந்து ஃபுட்டெல்லாம் ரேட் ஏற்றிடுறாங்க, அப்புறம் கன்வீனியன்ஸ் ஃபீ போடுறாங்க, சப்சிடி போடுறாங்க. பட் இந்த செலவு மக்கள் வந்து ஸ்டில் அதை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்மார்ட் ஹேபிட்டை எப்படி வந்து கொண்டு வரணும் அப்படின்னா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட் ட்ராக் பண்ணுங்கிறாங்க. நீங்கள் ஃபுட்டு வாங்குறீங்களோ, காய்கறி வாங்குறீங்க, ரைட் போடுறீங்களோ, எது போடுறீங்களோ ஃபஸ்ட்டு ட்ராக்கிங் இஸ் மஸ்ட். செகண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா,
உங்களுக்கு இவ்வளோதான் ஸ்பெண்டிங் அப்படின்னு ஒரு ஒரு லிமிட் வச்சுக்கோங்க. லிமிட் வச்சு அந்த ஸ்பெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ரிவ்யூ பண்ணுங்க. உங்கள் சப்ஸ்கிரிப்ஷன்லாம் கரெக்டாக இருக்கா, தேவையில்லாததுன்னா அது வந்து தூக்கி விட்டுருங்க. அப்புறம் செட் ஸ்பெண்டிங் அலர்ட் பண்ணுங்க அப்படிங்கிறது. அதாவது வந்து செட் பண்ணிக்கோங்க, நான் இவ்வளோ தான் ஸ்பெண்ட் பண்ணுவேன், இதுக்கு மேலே பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு. ஸோ எப்போதுமே அதை ரிவ்யூ பண்ணுங்க. நான் ஒரு எக்ஸல் ஷீட் என்னோட வீடியோ இருக்கும் பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா, எக்ஸல் ஷீட் எதுக்கு போட்டிருக்கோம்னா ட்ராக்கிங், ஸ்பெண்டிங் அண்ட் ட்ராக்கிங். ஸோ அதை யூஸ் பண்ணி வேறு எதனாலும் யூஸ் பண்ணி ட்ராக் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் ஈக்விட்டி எஸ்ஃபே அண்ட் கன்வீனியன்ஸ் ஃபீயை பற்றி ஒரு ஆர்டிகல் போட்டாங்க. பட் இதில் எனக்கு பெருசாக நம்பிக்கை இல்லைங்க. ஏன்னா ஈக்விட்டி வந்து இதே மாதிரி வளருமான்னு நமக்கு தெரியாது. பட் ஸ்டில் நமக்கு வந்து சேவிங்ஸ் முக்கியம். ஸோ ஒரு கன்வீனியன்ஸ் ஃபீயை வந்து அவாய்ட் பண்ணனாலே நீங்கள் மந்த்லி உங்களோட ஸ்பெண்டிங்கை பொறுத்து நீங்கள் வந்து மோட்டர் 5 to 6 டைம்ஸ் நீங்கள் வந்து வெளியே ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னால நீங்கள் ஒரு 1000 to 3000 சேவ் பண்ணலாங்க. ஸோ அது உங்களோட ஆர்டர் பொறுத்து. அதனால அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் ஜியோ பொலிட்டிக்கல் இம்பாக்ட்னாலே இப்போ இதோட ரேட்டில் அதிகமாகுது. ஸோ ட்ராக்கிங்கை வந்து ஒழுங்காக ட்ராக் பண்ணி ஒழுங்காக ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படிங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து என்னென்னா, இப்போதைக்கு நம்ம படிக்கிறோம் காலேஜ் டிகிரி, இது வந்து இது இது வந்து ஒரு லாட்டரி டிக்கெட் மாதிரி ஆச்சு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. முன்னாடி வந்து காலேஜ் படித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து வேலை கிடைக்கும் அப்படின்ட்டு, பட் இப்போ அப்படி இல்லை அப்படிங்கிறாங்க. ஸோ அதுக்கான என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஏஏ சொல்கிறாங்க. ஏஐ வந்து என்ன பண்ணுது, சாஃப்ட்வேர் சர்வீஸ் டொமைன் வந்து growth வந்து குறைச்சிருச்சு. நம்ம ஊரில் அவ்வளோ இளைஞர்கள் இருக்கும், அவ்வளோ பேருக்கும் வந்து வேலை கிடைக்குமாங்கிறத கம்மி படிச்சு என்ட்ரி லெவல் வேலை எல்லாமே குறைச்சிருச்சு. ரெண்டாவது என்ன சொல்கிறாங்கன்னா, காலேஜ் வந்து காலையில் கூட்டம் அதிகமாக இருக்குங்க. அதாவது என்ன சொல்கிறேன், 2026 என்ன சொல்கிறாங்கன்னா, 2021 450 பெர் மில்லியன் யூத் வந்து காலேஜ் போகிறாங்க. ஓகேங்களா? ஆனால் ஒவ்வொருவரும் 5 மில்லியன் வந்து கிராஜுவேட் நடக்கிறாங்க. அதில் 3ல் ஒருத்தருக்கு தான் வேலை கிடைக்குது. எப்படி ஒவ்வொரு வருஷமும் 5 மில்லியன் பீப்புள் வந்து காலேஜ் விட்டு வெளியே வராங்க. அதில் 3ல் ஒருத்தருக்கு தான் வேலை கிடைக்குது. இதுதான் நம்ம சர்வே படி நடக்குது. அதில் வந்து 47% அப்படிங்கிறாங்க. ஸோ இதனால அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து 40% நெருங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் எப்போ 15 to 25 இயர்ஸ்க்குள்ள அன்எம்ப்ளாய்மெண்ட் 40% அதிகமாகலாம். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம காலேஜ் படித்தா மட்டும் போதாது, எக்ஸ்டர்னல் எதாவது கற்றுக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட இது வந்து. அதாவது நான் சொல்றாங்கன்னா, வொகேஷனல் ட்ரைனிங் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. வெறும் ஒரு டிகிரி மட்டும் வச்சு போகிறோம். நம்ம இது ஆல்ரெடி அன்றைக்கே பேசியிருக்கோம். ஒரு ஆர்டிகல் பற்றி படிக்கும்போது சொல்லியிருந்தோம், வெறும் காலேஜ் டிகிரி எங்கேயுமே யூஸ் ஆகுது, நீங்கள் வந்து உங்கள் ப்ரொஃபஷனல் விட கிராஸ் ப்ரொஃபஷனல் ட்ரெயின் பண்ணணும். அந்த ஆர்டிகல் சொல்லியிருந்தாங்க. இந்த ஆர்டிகல் என்ன சொல்கிறாங்கன்னா, வொகேஷனல் கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஆர்டிகல் நம்ம எதுக்கு பேசுகிறோம்னா இதுக்கு தாங்க. இப்போ 4 பேர் சொல்லும்போது, நாளைக்கு நம்மளோட பசங்களோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ யாரோ படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா, நம்ம இந்த விஷயம் நம்ம ஷேர் பண்ணோம். வெறும் காலேஜ் டிகிரி யூஸ் ஆகாதுப்பா, நீ இன்னொரு அக்ராஸ் செக்டாரில் ஒரு காலேஜ் டிகிரி பண்ணு, அப்படி இல்லைன்னா வெக்கேஷனல் கோர்சஸ் ஏதாவது எடுத்துக்கோ இப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ நமக்கு இந்த ட்ரெண்டிங் எப்படி போயிட்டு தெரிஞ்சுக்காக தான் நம்ம வந்து இது பண்ணுறோம். அதே மாதிரி டீச்சர் ரேஷியோ வந்து இப்போ வந்து 3:100 தான் இருக்குது. அது வந்து 60:100 மாற்றினா மேபி இன்னும் கொஞ்சம் ரிலவெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து ஃபேக்ட்ரி செக்டாரில் வந்து கிராஜுவேட் வந்து இன்னும் நிறைய சேர்க்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ டைம் பாஸ்க்கு வந்து போகாமல் நல்லா படிக்கணும் அப்படின்னு தாங்க சொல்கிறாங்க. ஸோ முக்கியமாக சொல்கிறது என்னன்னா, காலேஜ் போயிட்டு டைம் பாஸ்லாம் பண்ணிட்டு வராமல் நல்லா படித்து இன்னொரு எக்ஸ்ட்ரா டிகிரி வேற ஒரு டொமைனில் படிச்சுட்டு கிராஸ் ட்ரைனிங் மாதிரி பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை வொகேஷனாக ஏதாவது ஒரு தொழிலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஃபியூச்சர் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது டியூ டு ஏஏ அண்ட் அதர் ஃபேக்டர்னால. அண்ட் 40 மில்லியன் வரும், 4 மில்லியன் வரும். நம்ம அதில் வந்து 3 ஒருத்தர் தான் வேலை கிடைக்குது அப்படின்னா பார்த்துக்கோங்க. 3 ஒருத்தர் தான் ஒயிட் கலர் ஜாப் மாதிரி கிடைக்குது அப்படின்னு தான் இது வந்து சொன்னாங்க. ஸோ பி கேர்ஃபுல் மக்களே. அண்ட் ஃபைனல் வந்து ஏ பற்றி சொல்கிறாங்க. ஏ வந்து எப்படி இருக்கணும், நமக்கு ஒர்க் பண்ணணும். ஓகேங்களா? நமக்காக திங்க் பண்ணக்கூடாது. இதுதான் இதோட முக்கியமான விஷயங்க. இந்த ஆர்டிகல் படிச்ச ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்ன சொல்கிறாங்கன்னா, ஏனால நன்மை இருக்கா, இருக்குது. என்ன பண்ணுறது, நமக்கு வந்து நிறைய பண்ணிடுங்க. ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெஸ்ட்டு நம்ம ஒரு பல்க் டேட்டா கொஞ்சம் டெஸ்ட் பண்ணாலும் டெஸ்ட் பண்ணுது. ஒரு ரிசர்ச் அசிஸ்டன்ட்டுக்கு 30 மினிட்ஸில் ஒரு ஆர்டிகலை ரெடி பண்ணி கொடுக்குது. அப்புறம் ஆன்லைன் டேட்டா லொக்கேட், ஆன்லைன் கிளாஸஸ். அண்ட் நீங்கள் ஒன்றும் இப்போ யூடியூப்பில் போயிட்டு நீங்கள் ஜெமினி வச்சுருந்தீங்கன்னா, யூடியூப்பில் போயிட்டு அந்த வீடியோ பார்க்காமலே அந்த ஜெமினி கிளிக் பண்ணி சம்மரைஸ் வீடியோனா அந்த சம்மரைஸ் பண்ணி சொல்லிடுது. உங்களுக்கு ஒரு 30 நிமிஷம் வீடியோ நீங்கள் பார்க்கணுமா இல்லையா சம்மரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து கொடுக்குது. அது மாதிரி லோ ஸ்கில் ஒர்க்கருக்கு வந்து சீனியர் ஸ்கில்க்கு வந்து கொடுக்குறது. அப்புறம் மார்க்கெட்டிங் கன்சல்டன்சிங்லாம் ரொம்ப சீப்பாக கிடைக்குங்க. நம்ம இது ஆல்ரெடி பார்த்தோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டாக்டர் கிடைக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லாயர் கிடைக்கும். இதெல்லாம் ரொம்ப சீப்பாக ஏனாலும் நமக்கு கிடைக்குது. ஸோ இது ஏனால கிடைக்கிற நன்மைகள். பட் ஏனால என்ன இருக்குன்னா,
என்ன ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க, ஜாப் லாஸ் கிடையாதுங்கிறாங்க. அவங்க எதெல்லாம் சொல்றாங்க, தாட் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறாங்க. ஏன்னா நம்ம வந்து யோசிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஏ ஏ வந்து நமக்காக சிந்திக்கும் போது நம்ம சிந்திக்கிற அபிலிட்டி நம்ம வந்து குறைக்கிறோம். ஸோ அப்படி பண்ணிட்டோம்னா நாளைக்கு ஏ இல்லாமல் ஒர்க்கே பண்ண முடியாது, அண்ட் நம்மளால யோசிக்கவே முடியாது. இது மிகப்பெரிய ஒரு அலாரம் மாதிரி அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, அறிவின் சமூக மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி, அதாவது நம்ம ஒரு பிரச்சனை பற்றி சிந்திக்கும் போது நம்ம மட்டும் பயனடைய மாட்டோம், நம்ம சமூகமும் பயனடையும். நம்ம இந்த மாதிரி ஆர்டிக்கலை ஏன் படிச்சு ஷேர் பண்றோம்னா, இது மூலமா நமக்கு தெரியுது இந்த என்ன தேவைப்படுது, என்ன வேணும், என்ன வேணாம் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி படிக்கிறோம், அண்ட் நான் 4 பேர்ட்ட ஷேர் பண்ணிக்கிறோம். ஸோ இதை நம்ம பண்ணாம யூஸ் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு வந்தோம்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு சமூகத்துக்கான நாலேஜ் நம்மகிட்ட எல்லாமே போகும். இண்டிவிஜுவல் லேர்னிங் குறையும், ஜெண்டர் நாலேஜ் குறையும். அப்புறம் வந்து முக்கியமாக என்ன சொல்றாங்கன்னா, ஜெண்டர் நாலேஜ் முற்றிலுமா மறைஞ்சே போயிடும் அப்படிங்கிறாங்க. இண்டிவிஜுவல் நாலேஜ் ஜெண்டர் நாலேஜ் சுத்தமாக இருக்காது அப்படின்னு தான் சொல்றாங்க. இந்த எம்ஐடி ரிசர்ச் என்ன சொல்லுது அப்படின்னா, ஏ மாடல் வந்து நாலேஜ் ப்ரொவைட் அளவுக்கு எக்ஸ்பெக்ட் ஆகும்போது மக்களோட லேர்னிங் ரொம்ப குறையும் அப்படிங்கிறாங்க. அதாவது என்னைக்கு எக்ஸ்பெக்ட் ஆகுதோ அன்னைக்கு வந்து பீப்புள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப கம்மியாக லேர்ன் பண்ண கட்டிப்பாங்க, அவங்களுக்கு அறிவே இருக்காது, அறிவு வந்து ரொம்ப குறைஞ்சி போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஷார்ட் டைமாக வந்து இது பெட்டர் சொல்யூஷன் மாதிரி தோணும் நமக்கு. பட் லாங் டைமில் பார்த்தீங்கன்னா நாலேஜ் பேஸே நமக்கு மொத்தமாக அழிஞ்சு போயிடும் அப்படின்ட்டு ஒரு எம்ஐடி ரிசர்ச்சே சொல்லுது. ஸோ ரிசர்ச் வந்து நம்ம எப்படி பண்ணோம், வந்து நமக்கு ஒரு டூலுங்க. இப்போ சொன்னல, இப்போ வந்து யூடியூப்ல ஒரு வீடியோ பார்க்க போகிறேன், ஒரு கண்டென்ட் பெருசாக இருக்கு, ஓகே இந்த வீடியோ பார்க்கணுமா இல்லையான்னு சம்மரி ஃபர்ஸ்ட் பார்த்து நம்ம டிசைட் பண்ணலாம். இது ஒரு யூஸ்ஃபுல்லான திங். அண்ட் நோட் புக் எல்எல்எம் இருக்கு, அண்ட் சாட்ஜிபிடி இருக்கு, ஜெமினி இருக்கு, அப்புறம் கிளாட் இருக்கு. இது எல்லாமே நம்ம ஒரு டாக்குமெண்ட், பெரிய டாக்குமெண்ட், ஒரு இன்சூரன்ஸ் டாக்குமெண்ட் கொடுத்து எனக்கு அது புரியல சொல்லு அப்படின்னு சொல்லி கொடுக்கும். இந்த மாதிரி விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாமே தவிர ஃபுல் அண்ட் ஃபுல் அதை வந்து நம்ம வந்து தீர்வாக யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஸோ சொல்யூஷன் என்ன? ஸோ வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட ஹெல்ப்பராக யூஸ் பண்ணிக்கிறோமே தவிர நமக்கு அது வந்து அறிவு கொடுக்குறதா யூஸ் பண்ணக்கூடாது. கவர்மெண்ட் இதுக்கு ஒரு ரெகுலேஷன் கொண்டு வரணும். டெக்னாலஜி கொண்டு வந்து மக்களை படிக்க வைக்கணும், யோசிக்க வைக்கணும், திங்க் பண்ண வைக்கணும். இது வந்து கவர்மெண்ட்டும் மக்களும் சேர்ந்து பண்ணாதான் பண்ண முடியும். அது மாதிரி கூட பார்ட்னர்ஷிப் வச்சு நம்ம ஒரு புது வந்து நமக்கு எடுத்துக்கணும். நமக்கு என்ன செய்யணும், அது என்ன 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 செய்ய சொல்றோம் அப்படிங்கிறத வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். எல்லாத்தையுமே நீ பண்ணி கொடு அப்படின்னு சொல்லாம நமக்காக அது என்ன பண்ணுது, யோசிக்குதா இல்லை நமக்கு ஹெல்ப் பண்ணுதா நீங்க பார்க்கணும். ஸோ இந்த 3மே ஒரு பெரிய வார்னிங் தான் இருக்கு. இந்த 4 கட்டுரை என்ன சொல்லுது அப்படின்னா, நமக்கு பெருசா வசதி வர வர நம்ம வந்து ஃபினான்ஷியலாகவும் சரி, ஹெல்த் வைஸாகவும் சரி, அப்புறம் எஜுகேஷன் வைஸாகவும் சரி, அப்புறம் வந்து நாலேஜ் வைஸாகவும் சரி, நம்ம வந்து ஏதோ ஒன்று இழக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கில் மென்டல் ஹெல்த்தை பற்றி பார்த்தோம், ஸோ ஹெல்த். செகண்ட் ஆர்டிக்கில் ஃபினான்ஸ் பற்றி பார்த்தோம், ஃபினான்ஸ் இழக்கிறோம். தேர்டில் வந்து எஜுகேஷன் பற்றி பார்த்தோம். அண்ட் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம், நாலேஜ் பற்றி பார்த்தோம். ஸோ ஹெல்த்து, ஃபினான்ஸு, எஜுகேஷன், நாலேஜ், இந்த 3மே நமக்கு வந்து இந்த சமூகம் வளர வளர நமக்கு வந்து அது வந்து